ஐ திங்க் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜென்ரேட் ஆயிடுச்சு. நினைச்சதை விட சூப்பரா தான் இருக்கு. கருப்பு படத்துல நம்ம சூர்யா சார் எப்படி கம்பேக் கொடுத்தாரோ அதே மாதிரி கூகுள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்திருக்கான். அந்த கம்பேக் என்ன, அதுல என்ன புதுசா இருக்கு, அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கூகுள் ரீசெண்டா ஆம்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ வீடியோ ஜெனரேஷன் மாடல் ரிலீஸ் பண்ணா. இப்ப இருக்க வீடியோ ஜெனரேஷன் மாடலை விட இந்த மாடல் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, இது ரியல் டைமா உங்களோட ஆப்ஜெக்ட்டை கேப்சர் பண்ணி அதை வச்சு வீடியோ ஜெனரேட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டியுமே இருக்கு. இப்ப இந்த மாடல்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, இதை நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பிரேக் டவுன் பண்ண போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கீழே வீடியோ லைக் பண்ணிட்டு ரைட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், மறக்காம அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இதே மாதிரி ஏ ரேட்டட் கண்டென்ட் பார்க்க மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். கூகுள் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ஒரு 10 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அப்டேட்ஸ் வந்து விட்டுருக்கான். அந்த 10 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அப்டேட்ஸ்ல தி பெஸ்ட் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெமினி மாடல், அதாவது ஜெமினியோடைய ஆம்னி அப்படிங்கிற மாடல். இது என்ன பண்ணுதுன்னு கேக்குறீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேவா, நீங்க உங்க பக்கத்துல தான் இருப்பாரு. நீங்க என்ன வேணுமோ ஜஸ்ட் சொன்னா போதும், அதை ரெடி பண்ணி கொடுப்பாரு. நீங்க கேமராவை ஆன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை காட்டினீங்கன்னா இந்த மாடல் ரியல் டைம்ல அதை கேப்சர் பண்ணும். கேப்சர் பண்ணி அதை வச்சு நீங்க என்ன இன்புட் எடுக்கணும், என்ன அவுட்புட் தரணும்னு சொன்னீங்கன்னா அதையுமே அதை ப்ராப்பரா உங்களுக்கு பண்ணி தரும். அண்ட் இதுல வந்து இது நம்ம ஃப்ரீயாவே பண்ணலாமா, யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா எஸ், இதுல ஒரு சில கிரெடிட்ஸ் நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ப்ராம்ப்ட் ஸ்ட்ரக்சர்லாம் கொடுக்கணுங்கிறத நான் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் அப்படி நான் 1 by 1 சொல்றேன். அண்ட் கீழே இதோட அவுட்புட் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது இதுல இன்ஸ்டன்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காங்கன்னா அட்டாச் பண்ணிருக்காங்க. லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்றீங்க, ஏதாவது உங்களோட டூலை பத்தி மற்றவங்களுக்கு வீடியோவா ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்களாம் உட்காந்து 1 by 1 பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களோட ப்ராடக்ட்டை போட்டோவை கொடுங்க, இல்ல கேமரால வந்து உங்க ப்ராடக்ட்டை காட்டுங்க, அதுவே அதை வச்சு ப்ராப்பரான டிசைன் பண்ணிரும். அண்ட் இதுக்கு ப்ராம்ப்டிங் வந்து நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போட்டு பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. சிம்பிளா சொன்னாலே இதால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் எனிதிங் ஃப்ரம் எவ்ரிதிங் கொடுத்திருப்பாங்க. இப்ப இருக்க மாடல்லே தி பெஸ்ட் டிஃபரண்ட் ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஏன்னா இன்புட் ஒரு சில வீடியோ மாடலுக்குலாம் நீங்க ப்ராப்பரா இது மட்டும் தான் கொடுக்கணும், இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் கொடுக்கணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஜெமினியோட ஆம்னி மாடல்ல அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. வாட் எவர் இட் இஸ் அதை வந்து அது இன்புட்டா எடுத்துக்கிறோம். ஓகேவா, அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நீங்க இன்புட்டா கொடுக்கலாம், ஒரு இமேஜை இன்புட்டா கொடுக்கலாம், இல்ல ஒரு வீடியோவே நீங்க இன்புட்டா கொடுக்கலாம், ஆடியோவை கூட நீங்க இன்புட்டா கொடுக்கலாம். இது நாளையுமே இன்புட்டா எடுத்து உங்களுக்கு தேவையான வீடியோவை ஹை குவாலிட்டி 8K உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். மேஜரா இதை வெஸ்டர்ன்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸ் கார்ட்டூன்ஸுக்கு இதை யூஸ் பண்ணி அவங்க சேனலை மானிட்டைசேஷன் பண்ற அளவுக்கு பயங்கரமா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு சில ப்ராம்ப்ட்ல எல்லாம் வந்து கார்ட்டூன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹை லெவல் கிராஃபிக்ஸ்ல ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இதை பத்தி எக்ஸ்லயுமே வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாடல் வந்து எனக்கு வந்து என்னோட சேனலை மானிட்டைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு, வித்தின் 1 monthலேயே வந்து நான் மானிட்டைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்க்கு ஒரு மார்க்கெட்டரை எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா ஜெமினியோடைய ஆம்னி தான் யூஸ் பண்றாங்களா ஃபார் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் ஜென்ரேட் பண்றதுக்கும் கிரியேட்டிவ்ஸ்க்கும். சரி, இப்போ இந்த மாடலை எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு தான் நம்ம கூகுள் ஃப்ளோ அப்படிங்கிற டூல் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ கூகுள் ஃப்ளோல இந்த ஆம்னி மாடல் ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு பெர் டேக்கு மினிமம் 100 கிரெடிட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். இப்போ கூகுள் ஃப்ளோ அப்படின்னு மட்டும் டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். அதாவது labs.google அப்படின்னு சொல்லி இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே கீழே வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க இதுல ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்ல அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கங்க. இப்போ இதுல நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இங்க தான் நம்ம இந்த ஜெமினியோட ஆம்னி மாடல் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, இதுல கீழே பாத்தீங்கன்னா வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நீங்க மாடல் செலக்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க அவைலபிளா இருக்கு பாருங்க, ஜெமினி, அதாவது ஆம்னி ஃபிளாஷ். இந்த மாடலோட நேம் வந்து ஆம்னி ஃபிளாஷ். இந்த மாடலை நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வீடியோ வேணும், என்ன ஃப்ரேம்ல வேணும், அண்ட் எத்தனை செகண்ட்ஸ்ல வீடியோ வேணும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஜெமினியோட இந்த புது மாடலுமே 10 செகண்ட்ஸ் தான் லிமிட்டட். ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸா இருந்த வியோ மாடலும் 10 செகண்ட்ஸ், இதுவுமே 10 செகண்ட்ஸ் தான். இப்போ நான் வந்து 6 செகண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு
கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட்னு இருக்கும். இந்த ஏஜென்ட்டை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நார்மலா உங்களுக்கு வந்து மாடல் அலோனா ஜென்ரேட் பண்ணி தரதுக்கும் ஏஜென்ட் வச்சு ஜென்ரேட் பண்ணி தரதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க கொடுக்குற ப்ராம்ப்ட்ல இருந்து தேவையான அளவு இன்புட்டை இந்த ஏஜென்ட் கலெக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் ஆம்னி மாடல் வச்சு ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதை யூஸ் பண்ணா கிரெடிட்ஸுமே நிறைய குறையும். அதனால நான் வந்து இது ஏஜென்ட்டை வந்து நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் லைக் தட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டீ கப் அப்படின்னு நான் போடுறேன். ஏதாவது ஒரு டீ கப்போடைய இமேஜ் எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இந்த டீ கப்பை வந்து நம்ம இமேஜாக எடுத்துக்குவோம். நான் வந்து இதை காப்பி இமேஜ் கொடுத்துக்கிறேன். நான் இங்கேயும் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜை வச்சு ஒரு ப்ராடக்ட் வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணலாம். இதுக்கு ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ChatGPTல எடுத்துக்கிறேன். ஏன்னா ChatGPTல ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரக்சரிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எதனாலனா இதோடைய ரீசனிங் கெப்பாசிட்டினால. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜை இங்கே ஆட் பண்ணிட்டு ஜென்ரேட்டர் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இமேஜுக்கான ஒரு ப்ராம்ப்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் இருக்கு. இந்த நெகட்டிவ் ப்ராம்ப்ட் பற்றி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? நெகட்டிவ் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து வீடியோக்கு மட்டும் கிடையாது, இமேஜாக இருந்தாலும் டெக்ஸ்டாக இருந்தாலும் ஆடியோவாக இருந்தாலும் நெகட்டிவ் ப்ராம்ப்ட் ரொம்ப அவசியம். அதாவது ஏஐ கிட்ட என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லக்கூடாது, என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் நம்ம சொல்லணும். இப்போ நான் வந்து இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் கொடுத்து பார்ப்போம். இப்போ வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ண கொடுத்தேன். அதாவது நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரே ஒரு வீடியோ தான், 6 செகண்ட்ஸ் வீடியோ ஆம்னி ஃபிளாஷ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதை வந்து இன்னும் நம்ம ட்விக் பண்ணி கொடுக்கலாம். இமேஜ்ல வேற அங்கங்க வாட்டர் மார்க் இருக்கிறதுனால சம்திங் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னா இதே லிங்கை ட்ரை பண்ணுங்க. இந்த லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க மிஷின் லேர்னிங்கை ஃப்ரம் த ஸ்கிராச் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய மிஷின் லேர்னிங் புக் எடுத்து மறக்காம படிச்சு பாருங்க. ஏன்னா இதுல மிஷின் லேர்னிங்ல இருக்கக்கூடிய கோர் கான்செப்டை ரொம்ப ரொம்ப ஈஸியா ஃபுட் எக்ஸாம்பிளா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து மிஷின் லேர்னிங்ல நீங்க அந்த கோரை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எந்த புக்கை தாண்டி இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐ திங்க் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜென்ரேட் ஆயிடுச்சு. நினைச்சதை விட சூப்பராக தான் இருக்கு. இதை நல்லா நோட் பண்ணுங்க. இந்த இமேஜில் வந்து நான் இது வேற இருந்தது, அதாவது வாட்டர் மார்க் வேற இருந்தது. இந்த வாட்டர் மார்க்னால பெரிய பிரச்சனை வருமானு பார்த்தா கிடையாது. இதுல மியூசிக் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கு, மோஷன் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கு, கேமரா மூவ்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு அவுட்புட். இதை நீங்க வியோலையும் ட்ரை பண்ணி பாருங்க. பட் எனக்கு பிடிச்ச வந்து ஆம்னி வந்து இட்ஸ் பெஸ்ட். இப்போ நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் தான் இந்த ஆம்னி. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ அதனால் நான் உங்களுக்குமே ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ போட்டேன். மறக்காம இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கான ப்ராம்ப்ட் எல்லாமே வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் ChatGPT. ஏன்னா அதில் இருக்க ரீசனிங் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த வீடியோவில் ஜெமினியோட ஆம்னி எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ரீயாகவே அப்படிங்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. மெயினாக நீங்கள் ப்ராடக்ட் மார்க்கெட்டராக இருக்கீங்க, இல்லை எடிட்டராக இருக்கீங்க, இல்லை கிரியேட்டிவ்ஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாடலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாடலோட லிங்க் எங்கே ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட புக்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இதே மாதிரி ஏ ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன டெக் கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம கோடிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ திரும்ப கோடிங்குள்ள போகலாம். அந்த கோடிங்ல என்ன கிரியேட் பண்ணலாம், என்ன ஃப்ரேம் ஒர்க் நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான டெக் ரிலேட்டட் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன்.